ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். एकदन्तं शूर्पकर्णं गजवक्त्रं महोदरं पाशाङ्कुशोदरं देवं ध्यायेत् सिद्धिविनायकं तं गणपतिर्माव्यादेहानुमाकुलं नेत्रेभ्यो नमां गणानां च गणपतिं महवामहे कविं कवीनाम् उपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदा गणपतये नमः नानाविधपरिमलपुष्पार्चनं समर्पयामि धूपमाग्रापयामि भूर्भुवः वस्त्रकवचाभ्यां स्वाहा कदलीफलद्धिं कर्पूरताम्बूलं जनमेदयामि आचमनीं समर्पयामि आशने शिवसुताज श्रीवरदमूर्तये नमो नमः महागणपतये नमः कर्पूरनीराजनं दर्शयामि आत्मस्मेतप्रियनीराजाद्य श्रेणप्रज्वाल्य विभाग्नदे नमः तन्नोदन्त्यः प्रचोदयात् ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनमेव समानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनमेव समानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनमेव समानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनमेव समानय स्वाहा आहा भुवनेश गणपतये स्वाहा नृत्यगणपतये स्वाहा ऊर्ध्वगणपतये स्वाहा श्रीगणेशाय स्वाहा सिद्धिबुद्धिसहितप्रसन्न महागणपतये स्वाहा ॐ ग्लां ग्लौं गं गणपतये स्वाहा समित सप्तजुह्वा सप्तहृदय सप्तधाम प्रियाणि सप्तहोत्रा सप्तधात्वा यजन्ति सप्तयो नीरावरणस्वाघृतेन स्वाहा ॐ भूस्वाहा ॐ भवस्वाहा ॐ शुभस्वाहा महागणपतये नमः सुगन्धधूपमाग्रापयामि ऊर्ध्वस्वाहा श्राद्धनागवदा स्वाहा नारिकेलखण्डानि कदलीफलानि द्रव्याणि च निवेदयामि आचमनीयं समर्पयामि स्वाहा अर्घ्यं दत्त्वा விநாயகனே வினயி வேறிருக்கவல்லான் விநாயகனே வேட்கை திணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணிற்பணிமென் கணிந்து உம்பரதிருத்தேனுமணிக்க சிவாகி உண்கடலில் தேனமுதத் துணர்வூரி இன்பரசத்தேற்பொருகிப் பலகாலும் எந்த நுயிர்காதரவுற்றருள்வாதே தம்பி தனக்காகவனத்தனயோனே தந்தை வளத்தாளுருள்கை கனியோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆனைமுகப் பெருமாளே அருள்வாஜே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் நிலம்பரை போலும் மீற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வான்முகில் வளாது வைகமணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி
விளங்குக உலகமெல்லாம். பிரார்த்தனை பண்ணின்னு அப்படி போட்டுருங்க, முன்னாடி வந்து போட்டுருங்க. மகாகணபதே நமானே கோரி பிரார்த்தனான் சமர்ப்பஜாமி. சிப்பா கல்பூரம் மட்டும், கல்பூரம் மட்டும். ओम न तत्र सूर्यो भाति चंद्रतारकं नेमां जितो भान्तिकदोजमग्निः तमेव भान्तमनुभाति सर्वं दृश्यभासा सर्वमिदं भाति. महागणपतये नमः. दिव्यमङ्गल पूर्णीराजं दर्शयामि. सर्पकविनायकं भजे महागणपते. நமது ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் வந்திருந்து வருகிருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வருக வருக என வரவேற்பு கொடுத்து இந்த விழாவை தலைமையேற்று நடத்துமாறு கோயம்புத்தூரை சார்ந்த மகரிஷி கந்தனடிமை மந்திராச்சலம் இந்து மக்கள் கட்சி தலைவர் ஜோதிடரணி தலைவர் திரு மந்திராசலத்தை இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன்.
உலகத்தில் எதற்கும் ஈடிணையற்றது ஜோதிடம். சங்க காலத்தில் அரசர்களே ஜோதிடர்கள்ங்கக்கூடிய குலகுருக்களுடைய என்ன சொல்கிறாங்களோ, குலகுருக்கள் என்ன சொல்கிறாங்களோ அவர்களுடைய பேச்சை கேட்டு தான் ராஜாக்களே செயல்பட்டுருக்காங்க. அப்போ ஜோதிடன் அப்படின்னா எந்த அளவுக்கு உயர்வானது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ராஜா நடந்து போயிட்டு இருந்தாருன்னா ஜோதிடர்களை பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நபர்கள் தான் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகான்களும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் பல்லாயிரக்கணக்கான வழிகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு போயிருந்தாலும் இதுகளெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா உணர்வதே பெரிய விஷயம். ஜோதிடத்தை உணர்ந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் தான். இன்னைக்கு உணர்வதே பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய விஷயத்தை உணர்வதற்கே இங்கெல்லாம் நம்மெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு எங்கேயே இருந்து ஒரு தொழிலதிபராக இருந்து அவர் பார்த்தாலே பாருங்க ஒரு ஒரு ஸ்டைலாக தான் இருப்பார். ஒரு தொழிலதிபராக இருந்து வெளி உலகத்துக்கே தெரியாமல் ஜோதிடத்தை ஏதோ ஒரு வகையில் புரிதல் மட்டுமில்லாமல் உணர்ந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்ற நிலையில் தமிழகத்தில் இதுவரை யாருமே தொடாத ஒரு நிலையில் ராஜநிலை அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை தொட்டு அதை வழி நடத்தினாருங்கிறதுக்காக வேண்டிய அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களையும் அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். அதற்காக அந்த சிறப்பு மிக்க அந்த ராஜசேகர் அப்படிங்கக்கூடிய அந்த நண்பரை பெற்றெடுத்த அவருடைய பெற்றோர்களுக்கு முதலில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மிகப்பெரிய சிறப்பு. இப்படி ஒரு நண்பரை பெற்று எங்களுக்காக நான்லாம் ஜோதிடத்துக்களை வந்து 30 வருடங்களுக்கு மேலாச்சுங்க. ஆனால் வெளியே தெரியாமல் இருந்து இந்த ஒரு வருடத்திற்குள்ள யாருமே தொடாத ஒரு விஷயத்தை தொட்டு அதுக்கு ராஜநிலைன்னு ஒரு பேர் வச்சு, சரிதான் நீங்கள் பழைய நிலையில் பார்த்தீங்கன்னா வாஸ்து அப்படிங்கிறதுக்கு முன்னால் நம்ம பார்க்கும் பொழுது அளவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இந்த ராஜநிலைக்கும் கதவுகளுக்கு, அதாவது ஒரு கதவுல எத்தனை பலகை போடணும், அது என்ன பலகை போடணும், என்ன அளவுகள் இருக்கணும், சாதாரண நிலவு மட்டும் இல்லை கதவுக்கு கூட அதில் எத்தனை ஜாயிண்ட் பலகை வரணுங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எல்லாம் வந்து யாருமே தொடாமல் என்னன்னே தெரியாமல் இருந்த நிலையில் இன்றைக்கி ராஜநிலை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு ஸ்டைலில் ஜோதிடத்தை தொட்டு மிகச் சிறப்பாக வாஸ்துவுக்காகவும் ராஜநிலைக்காகவும் எண்கணிதம், அதாவது வாகனங்கள் பெயர், இதில் சொல்லப்போனால் செல்போனில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர், இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத வேலை தான். செல்போனில் புரட்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜோதிடத்தை ஒரு புதுமையான நிலையில் ராஜநிலை என்ற பெயரில் அறிமுகப்படுத்தி மிகவும் அற்புதமாக வழிநடத்துவதோடு மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் ஏராளமான வகுப்புகளை நடத்தி அதன் மூலமாக அற்புதமான மாணவர்களை உருவாக்கி சொல்லக்கூடிய நிலையில், அதாவது ராஜநிலையில் இந்த மாணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ராஜநிலை மூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு தமிழகத்தில் பவனி வந்து பொருளாதார நிலை மட்டுமில்லாமல் புகழோடு செல்வத்தை ஈட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடத்தை பாதுகாக்கவும் ஜோதிடத்தை ஏதாவது ஒரு நிலையில் தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பு சகோதரர் ஆருயிர் நண்பர், எனக்கு அறிமுகமானதே ஒரு வித்தியாசமான நிலையில் தான் ஐயா அறிமுகமானாங்க. அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு தெரிஞ்சு எதிர்கேள்வி கேட்டு கூட என்கிட்ட பேசுகிறது கிடையாது ஃபோனில் கூட. இப்படி ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை, ஜோதிடத்தில் மட்டும் இல்லை எதுலேயுமே பார்த்ததே இல்லை. அதற்காக வேண்டி பெற்றவங்களுக்கு மறுபடியும் ஒரு கும்பிடு போடுறது நான் வேணும்லாம் சொல்லலைங்க. நிஜமானுமே அண்ணன் நீங்கள் பேரம் பேத்தி எடுத்து கொள்ளு பேத்தி எடுத்துட்டாலும் அவருடைய ஸ்டைலும் அவருடைய வாழ்க்கையினுடைய தன்மையும் பிரமிப்பாகத்தான் இருக்குது. கூடுதுறைங்கக்கூடிய 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயத்திற்கு பக்கத்தில் காவேரி ஆற்றங்கரையில் அற்புதமாக ராஜநிலை அப்படிங்கக்கூடிய இந்த மாநாட்டை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
இந்த மாநாட்டிற்கு அடியேனை இந்து மக்கள் கட்சியின் ஜோதிடர் அணி மாநில தலைவரும் மகரிஷியின் பிரதான சீடருமாகிய என்னை தலைமை தாங்கி நடத்தி கொடுப்பதற்கு எனக்கு அனுமதி வழங்கிய இந்த சிறப்புமிக்க இந்த மாநாடை என்னை மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மகான்கள் எல்லாம் மிகப்பெரிய சக்கரவர்த்திகள், மகான்கள், ரிஷிகள் மாதிரி எல்லாம் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, மாமாக்கள், மாப்பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரும் அன்பு தம்பிகள், எல்லாத்து மூலமாகவும் எல்லாரும் இருந்தும் சின்ன பையனை என்னை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு இது கொடுத்த ஐயா அவர்களுக்கும், இதற்கு அனுமதி அளித்ததை ஏற்றுக்கொண்ட ஜோதிட பெருமக்கள், விழா அரங்கினில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வருக வருக என்று வணக்கங்களுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். திரு ஞானசேகரன் அவர்கள் நம்ம ராஜநிலையை பற்றி ஒரு சிறு விளக்கம் கொடுப்பார். ராஜநிலை எண்கணிதம்ங்கிறது எனது மாணவர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி அந்த நான் ரொம்ப காலம் 20 வருஷமாக வெஸ்டர்ன் டைப்பில் தான் நியூமராலஜி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதன் வழியாக தான் நான் ஜோதிடத்துக்கும் வந்தேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ நிறைய பிரச்சனைகள் வந்தது. வெஸ்டர்ன் டைப் நியூமராலஜியில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. சில நம்பர்கள் வந்து பாதிக்கப்படுற மாதிரி இருந்தது. அதனால் என்ன காரணம் நான் அனலைஸ் பண்ணுறப்போ அஸ்ட்ரோ பேஸ்டு நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் பார்க்குறாங்க. எனக்கு வந்து மானசீக குருநாதன் பார்த்திங்கன்னா நியூமராலஜியில் பண்டிட் சேதுராமன் ஐயா தான். அவரோட நூலை படித்து தான் எனக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்தது. ஐயா அவர்கள் வந்து அவர்கிட்ட நேரடியாக போய் நாங்கள் எனது நண்பர் மற்றவங்களுக்கெல்லாம் போய் பேர் வைக்கக்குள்ள அவர் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தார். ஆனால் அவர் கைரேகையை பார்த்தது, ஜாதகத்தை பார்த்து தான் அவர் வந்து எண்களை சூஸ் பண்ணார். ஆனால் அதற்கு பிறகு நிறைய நியூமராலஜிஸ்ட்டை நம்ம பார்த்த வரைக்கும் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே அதெல்லாம் பார்க்காம பிறந்த தேதி, கூட்டு எண் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய பாதிப்புகளை அடைஞ்சோம். நாங்கள் ப்ராக்டிக்கலாக நானே அடைஞ்சிருக்கேன். என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் நாங்கள் முயற்சி பண்ணணும், அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அப்போது இதுக்கு என்ன காரணம் நாங்கள் தேடுறப்போ ஜாதகத்தை மீறி ஒன்றும் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருட தேடலில் ஜாதகத்தை நியூமராலஜியில் அப்ளை பண்ணி பார்க்கக்குள்ளே எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. ஆனால் அதுலேயும் கூட நாம் எதிர்பார்த்த சில ரிசல்ட் கிடைக்கக்குள்ள அப்போ விதி தான் வலிமையானது அப்படிங்கிற நிலைக்கு தான் தள்ளப்பட்டோம். நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலங்கிறப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுவோம், விதிங்கிற ஒரு விஷயத்து மேலே தானே நம்ம போடுவோம். அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எனது நண்பர் வந்து என்னோடய மாணவர் ஒரு புத்தகத்தை கொடுத்து, ஐயா அதை படிங்க, உங்களுக்கு இன்னொரு கேட்டு ஓப்பன் ஆகுங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு முன்னால் படித்து பார்த்தேன். எதெல்லாம் நாம் பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த எண்களெல்லாம் ரொம்ப சரியில்லாத எண்களாகவும், சரி இல்லைன்னு நாம் நினச்ச எண்கள் எல்லாம் மிக சிறப்பான பலனையும் அந்த புத்தகத்தில் போட்டதுக்கிட்ட ஆச்சரியப்பட்டேன். அது சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நேரில் பார்த்தேன், பேசினேன், பிடிச்சேன். எனக்கு திருப்தியாக இருந்தது. அதற்கு பின்னால் வகுப்பில் கலந்துக்கிட்டோம். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அவர் வந்து நிறையா பேர்த்த மீட் பண்ணிகிட்ருக்காரு. ஜாதகத்தை பார்த்து அதில் பார்த்திங்கன்னா இப்போ வாக்கியம் திருக்கணிதன் இருக்குது, அதில் நிறைய முறைகள் இருக்குது. எவ்வளோ விஷயங்களை பார்த்து அனலைஸ் பண்ண வேண்டிய நிலையில் சாதாரணமாக அவர் ஒரு டேட்டா பர்த்தை கேட்டுட்டு இந்த வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னால் சேலத்தை சேர்ந்த நண்பர் திரு சண்முகம் அவர்கள்ட்ட நான் கேட்குறேன், நீங்கள் இந்த வகுப்பு அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, எப்படி இருந்துச்சுன்னு கேட்கக்குள்ள அவர் சிம்பிளாக ஒரே வார்த்தை தான் சொன்னார், உங்கள் டேட்டா பர்த்தோட கூட்டி என்ன சொல்லுங்கன்னு. 33. ஒன்று உங்களுக்கு 2 பொண்டாட்டி இருக்கணும், இல்லைன்னா 2 தொழில் இருக்கணும். என்ன இருக்குது சார்னார். 2 தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு. இவ்வளோ தான் சார் அப்படின்னார். அப்போது இவ்வளோ எளிமையாக இந்த கிரகம் பார்க்கல, சட்பலம் பார்க்கல, அதை பார்க்கல, இதை பார்க்கல, இவ்வளோ எளிமையாக ஒரு மனிதருக்கு ஒரு டேட்டா பர்த் வச்சு சொல்ல முடியுமா அப்படிங்கிற பிரமிப்பு எனக்கு இருந்தது. ஈரோட்டை சேர்ந்த சுய பிரம்மம் ஜோதிடத்தில் கரைகண்டன் அவர் ஐயா அவர்கள், சிவபிரகாசம் ஐயா அவர்களை வருக வருக என்று ராஜநிலை மாநாட்டு குழுவின் சார்பாக அழைக்கிறோம். முன்னாடி பேசுன இல்லைங்களா, ஈரோடு ஜோதிட பிரம்மம்
ஜோதிட கலாநிதி. அதாவதுங்க, நான் சின்ன பையனாக இருக்கும் போதே ஐயாவுக்கும் மகரிஷி அவர்களுக்கும் போட்டியாக இருக்கும். நான் சின்ன பையனாக இருப்பேங்க. அப்போ சுயம்பிரகாஷ் ஐயா அவர்கள் மேடைக்கு நம்ம ஜோதிடத்திற்கு நம்மளுக்காக வந்து இந்த மேடையை அலங்கரிப்பதற்கு ஐயா அவர்களை போற்றி வணங்கி வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கிறோம். டேட்டா பர்த்தை மட்டும் இல்லைங்க, அதே போல் நிறைய திருமண தேதிகளை கேட்டு திருமணத்திற்கு முன்னால் உங்கள் நிலை இப்படி தான் இருந்திருக்கும், ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், முதல் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இப்படி, இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இப்படி, ராசி கேட்கல, லக்னம் கேட்கல, கிரகத்தை பார்க்கல, எதையுமே கேட்கல. வெறும் திருமண தேதி பிறந்த தேதியை கேட்டு அசத்தினார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே போல் அவர் என்னை ரிசீவ் பண்ணப்போ நான் காரில் வந்துக்கிட்டு இருந்தேன், அவங்க வீட்டுக்கு ரூட்டு கேட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். வெளியே வந்து நின்று பார்த்துட்டு என் காரை பார்த்தோன்னே கேட்டார், இந்த நம்பரு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆச்சுன்னா அந்த வண்டி விற்றுருங்க, அது வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதர் போல் அதற்கு பிறகு அவர்கிட்ட பாடம் படித்தேன். என்னோடய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர்த்துக்கு அந்த நம்பரு, மற்ற வண்டி வாகன எண், செல்ஃபோன் எண் இதை வேணால் பார்த்து பலன் சொல்லும் பொழுது மிக துல்லியமாகவே இருந்தது. நான் மிக பெரிய விஐபி வீட்டுகளுக்கெல்லாம் ஐயா கூப்பிட்டு போயிருக்கேன். அதே மாதிரி ராஜநிலை அளவுகளை பற்றி நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் 31 அப்படிங்கிற ஒரு அகலத்தில் ராஜநிலை இருந்தது. அந்த 31 இன்ச்சு இருக்கிறப்போ மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவங்கெல்லாம் சாதாரணமாக ஒரு 200 கோடி 300 கோடி வச்சுருக்கிறவங்க. அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா போகும். அந்த வீட்டில் அவர் எதுவுமே யோசிக்கலை. அந்த 31ங்கிற நம்பரை அந்த இன்ச்சை பார்த்தோன்னே என்ன சொன்னார்னா, உங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் விடியாதுங்க, பணத்தை தரத்தில் பிடிச்சி தான் இருப்பீங்கன்னாரு. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு கட்சி வேணும். நாம் என்ன பண்ணுவோம், இருக்கிற சூழல்களை அனுசரித்து, வரக்கூடிய நபர்களை அனுசரித்து நாம் ஏற்றி இறக்கி சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பண பஞ்சம், அந்த புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா பண தரித்திரம் தான் போட்டிருப்பார். அப்படி சொன்னோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணினாங்க. அப்போ ஏராளமான இடங்களில் இது புரியாமல் தெரியாமல் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாறணும். அது அவர்கிட்ட கேட்டேன் நான், சார் இதுக்கு வந்து நம்ம அந்த என்ஜினியர் சோல்டர் கார்பெண்டரையோ கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அவங்களுக்கு இதை சொல்லலாமான்னு. தாராளமாக சார். நான் அதாவது இந்த கலையை வச்சு பணம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் அவர் இல்லை. அதே மாதிரி நான் சில என்ஜினியர்களை கூப்பிட்டு அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கக்குள்ள தயக்கம் இல்லாமல் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தார். கார்பெண்டர்களுக்கெல்லாம் அதே மாதிரி என்ன பண்ணார், இந்த மாதிரி ஜன்னல் வச்சுக்கிங்க, இந்த மாதிரி ராஜநிலையை வச்சுக்கிங்க, கீழ்ப்படி வைக்காதீங்க அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணார். அப்போது சுயநலம் இன்றி அழிந்துபட்டு போன கலை இது. அளவு கலை ஜோதிடம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கலாச்சாரத்திலிருந்து அழிந்து போன விஷயம். அதை புனருத்தானம் பண்ணி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ரொம்ப சகாயமான ரேட்டுக்கு தான் சொல்கிறார். அதோட வேல்யூலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் தான். அவருக்கு மிகப்பெரிய இடங்கள்லேருந்து ஆஃபர் வந்தது. அந்த ஆஃபர் வந்த நேரத்தில் நான் கூட இருந்தேன். வேறு யாருக்கும் சொல்லாதீங்க, எங்கள் ஆசிரமத்துக்கு வந்து சொல்லுங்கள், 3 நாள் எங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பல கோடி தரோம் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து விலை பேசினாங்க. ஆனால் அவர் நான் இதை தமிழக மக்களுக்கு கொடுக்கணும், சாமானியனுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி என் முன்னாலே சொன்னார். இந்த பெருந்தன்மை கார்ப்பரேட் செக்டாரில் கூட அவருக்கு சில வாய்ப்புகளெல்லாம் வந்தது. அதையெல்லாமே பயன்படுத்திக்கல. பணம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவர் இந்த கலையை பண்ணலை. அதே மாதிரி கன்சல்டிங் கூப்பிட்றப்ப எவ்வளோ சார்னா, சார் இது அவங்க செஞ்சு அவங்க சார் நல்லா இருக்கட்டும் சார், பணங்கிறது ஒரு முக்கியம் இல்லை அப்படின்னு தான் சொன்னார். இப்போ ஏராளமான இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்சி நம்பர்னு சொல்லி இருக்குத ஒழிய லக்கி நம்பர் அப்படிங்கிறது மாதிரி எங்கேயா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அமேசான்லேயே ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட்லேயே ஆகட்டும், நிறைய ஃபோன் நம்பர் ஆகட்டும், வண்டி வாகன எண்களாகட்டும் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான ரூபா இருக்குது. ஆனால் அதோட பலன்கள் எல்லாம் மிக மோசமாக இருக்குது. என்னோட வாடிக்கையாளர்கள் முஸ்லீம்கள்லாம் கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு தெரிஞ்சு ராஜநிலையும் மாற்றி வச்சு அவங்க வாகன எண்ணை மாற்றி செல்ஃபோன் நம்பரை மாற்றி கொடுத்து அவரோட பேரெல்லாம் மாற்றி வச்சதுக்கு பின்னால் அவருக்கு இருந்த பல பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. இது அனுபவபூர்வமாக நாங்கள்லாம் உணர்ந்து
உணர்ந்திருக்கிறோம், அனுபவிக்கிறோம். நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை எல்லோருமே புரிஞ்சுக்கிட்டு கடைபிடித்து நம்ம மாணவர்கள் வந்து ஏதாவது தயக்கம் இருந்ததுன்னா ராஜசேகர சாரை கேளுங்க, இல்லை என்ன கூட கேளுங்க. எங்களுக்கெல்லாம் நிறைய அனுபவம் இருக்குது, இதில் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கிறோம். மிகச்சிறப்பான வெற்றி தருது. நம்பிக்கையோடு செயல்படுங்க. இதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துங்க. கட்டாயமாக இது எல்லாருக்கும் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆராய்ச்சிக்கு நம்ம துணை இருப்போம்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவேகானந்தன் வேலூர்ல இருந்து வந்து நம்ம ராஜநிலை பற்றி மிக அற்புதமாக பேச போகிறார். அவருக்கு ஒரு கைத்தட்டலை வழங்கி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் சிரம் தாண்டி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வேலூர்லேருந்து வரேங்க ஐயா. என் பேர் விவேகானந்தன். டிசம்பரில் தான் இந்த ராஜநிலை வகுப்பை பற்றி கேள்விப்பட்டேன். ஏன்னா நிறைய நியூமராலஜி ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். நான் 2-3 டைம் என்னுடைய பேரே மாற்றிருக்கிறேன். எனக்கு எந்த ரிசல்ட்டும் சரியானபடி கிடைக்கல. ஒரு வெறுப்பு தான் இதில். என்னோடய நண்பர் சிவா ஆனந்தன் தான் கோவையில் இருக்காருங்க. அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். போகும்போது இது போனோமா வேணாவா எல்லோரும் சொல்கிறாங்க, நம்மளும் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் ரிசல்ட்டு தெரியல. இப்போ இவர் மட்டும் என்ன பெருசாக சொல்லிட போகிறாரு. சரி, இது போய் தான் பார்க்கலாம்னு ஒரு வெறுப்பாடு தான் நான் இந்த வகுப்புக்கே நான் போனேன். நான் போயிட்டு முதல் நாள் வகுப்பு வரும் பார்த்தீங்கன்னா பாதி வரைக்குமே மத்தியானம் லஞ்சு முடிகிற வரைக்குமே என்னோடய கவனம் அதில் இல்லவே இல்லை. என்னமோ சொல்கிறாரு, இந்த நம்பர் இது மாறும், அந்த நம்பர் இது மாறும். இதுக்கு எல்லாமே அதாவது ஏற்கனவே இருக்கிற நம்பர் அத்தனை ஆப்போசிட். நம்ம 9ஆம் நம்பரா சூப்பர், யார் வேணாலும் வச்சுக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. அது அத்தனையும் திருவோடு ஏந்தோம். 9, 18 பிச்சை, மாற்றமே கிடையாது. அப்படின்றத சாப்பிட்டதுக்கு பிறகு இந்த வாகன எண்களை பற்றி சொல்லும்போது தான் எனக்கே ஒரு திருப்பு முனை கொடுத்தது இந்த சமாச்சாரமே. இது என்னடா இது அப்படின்னு பார்க்குறப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டூல் அண்ட் டை மேக்கருங்க வேலூரில். அதாவது என்னுடைய மச்சானுக்காக பார்த்தீங்கன்னா பேப்பர் லேமினேஷன் மிஷினை வெப்சைட்டில் பார்த்துட்டு நான் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணி அவனுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் வச்சு கொடுத்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த மிஷினை வச்சு கொடுத்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான். அந்த வயசு பசங்க சொல்லணுமா, சம்பாரிச்ச முதல்ல வந்து என்ன பண்ணா வண்டி வாங்கணும். அந்த வண்டி வாங்க ஆரம்பிச்சது தான் அவனுடைய டேட் ஆஃப் பர்த் 18 வர வண்டி தான் நான் வாங்குவேன். 2500 ரூபா ஃபைனை கட்டி அந்த வண்டியை நம்பரை வாங்கினான். நம்பர் வாங்கி 6 மாதம் 20 லட்ச ரூபா லாஸ். அந்த வண்டி நம்பர் தான் சொன்னேன் நான். ஒன்றும் இல்லை, பிச்சை எடுக்கணும் அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் வந்து நிமிர்ந்து உட்காந்தேன் நான். ரிசல்ட் வேலை செய்யுது, அப்போ நம்ம தான் கவனிக்க தவறி இருக்கிறோம். அப்போ இந்த 18 இன்னும் யார்கிட்ட நம்மகிட்ட இருக்குது, நம்ம கிளைண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க. நானும் வந்து அஸ்ட்ராலஜியும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறேன். ஓரளவுக்கு பலன் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த நம்ம வண்டி நம்பர்ஸ் ஒரு லிஸ்ட் எடுக்க ஆரம்பித்தேன். ஃபோன் நம்பர் கேட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் போட்ட உடனே உங்கள் மனைவி கட்டம் ரொம்ப சிரமம், 9944 பாதிக்கும், இருந்தாலும் பிரயோஜனப்படாது அப்படின்னாரு. எங்கள் மனைவி இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ எனக்கு அது 2வது பாயிண்ட் அங்கே தான் எனக்கு மாட்டிச்சு எனக்கு. அப்போ 99 44 வந்தால் எல்லாருக்கும் பாதிச்சிருமா? அப்போ எந்தெந்த இடத்துல 44 வருது, அது எந்த பாவகத்தில் வருது அப்படின்னு என்னுடைய உறவுகளில் உள்ள நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு எல்லாரோட லிஸ்ட்டு எடுக்க ஆரம்பித்தேன். நான் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி என் செல்ஃபோனில் 600 நபருக்கு மேலே என்கிட்ட சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது அத்தனை பேரும் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தேன். இது உனக்கு எப்படி இருக்குது, இந்த இடம் மட்டும் எப்படி இருக்குது, கேள்வி அதுதான். அடுத்து பிஎஸ்என்எல் நம்ம நண்பர் ஒருத்தர் கிடைச்சாருங்க. அவர்கிட்ட ஒரு 100 நம்பர் ரிசல்ட்டு கையில் வாங்கினேன். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா பிஎஸ்என்எல் ஸ்டார்டிங் 9944 இல்லை 9444 ஸ்டார்டிங் இருக்கும், இல்லைன்னா 9444 கண்டிப்பாக பிஎஸ்என்எல் தான். அதில் எடுத்து பார்த்து ஒரு சிலர் நான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஒரு 15 பேர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு ஜோதிடர் பேசுகிறேங்க, உங்கள் நம்பரை ஆய்வு பண்ணுறதுக்காக கேட்டுருக்குறேன், இது உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது, இந்த பாவம் உங்களுக்கு எப்படி இருக்குது. 99% எல்லாருமே சரியில்லை சார், அதை பற்றி ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்க. ஏதோ அந்த மனைவி பாட்டு வரும்போது அந்த 44 வரக்கூடிய இடத்துலலாம் ரொம்ப வருத்தப்பட்டு தான் பேசுனாங்க. அப்போது ரிசல்ட் இருக்குதுன்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா என்கொயரி பண்ணிட்டோம்.
சரி இது நம்ம சர்க்கிள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இதை மாற்றி பார்த்து என்ன பண்ணுது எடுத்து பார்க்கணும்ல. அந்த மாதிரி இந்த 2 மாசத்துல நான் 176 நம்பர் எடுத்திருக்கிறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, 2 மாசத்துல 170, இன்னும் 2 மாசம் முடியல, நான் கிளாஸ் முடிச்சு நான் 176 நம்பரை நான் எடுத்திருக்கிறேன். 176 நம்பர்ல எனக்கு 75% பேர் சூப்பர், எல்லாருக்கும் மாறி இருக்குது. அதுல முக்கியமா ஒரு சில ஆளுங்களை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, என்னோட நண்பர் நாகராஜ் கிட்டத்தட்ட ஒரு 4 லாரிக்கு சொந்தக்காரர். அவர் ஏதோ ஒரு காலத்துல இன்னைக்கு வந்து நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்தார். அவர் வந்து என்னோட கேள்வி கேட்கும் போதெல்லாம், சார் நீங்க என்ன நோ பண்றீங்க, ஏதோ சொல்றீங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்களா சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. அப்போ நான் போய் பேசும்போது அவருடைய நம்பர் அங்கே தொழில் ஸ்தானத்தில் 18. அப்போ தொழில் என்ன நிலவரத்தில் இருக்கும், ஏற்கனவே 18 நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துட்டோம், 18 உள்ளவங்களாம் செக் பண்ணி பார்த்துட்டோம். அப்போ அந்த 18 அப்போ அவருக்கு தொழில் நிச்சயமாக பாதிச்சிருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணி அவருக்கு புது நம்பர் எடுத்து கொடுத்தங்க. அந்த நம்பர் எடுத்து கொடுத்து அவருடைய கம்பெனி நேமை மாற்றி எல்லாம் பண்ணி கூட அவருக்கு வந்து அதை போய் அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கோ கொண்டது ரொம்ப யோசனை பண்ணார். அவர் ரெகுலராக செஞ்சுட்டு ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஆர்டர் கேட்குறாரு. அந்த நம்பர் நான் மாற்றி கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி, உனக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்க முடியாது, எல்லாம் ஊற்றி மூடிட்டு போயிடுச்சு, போய் எங்கேயாச்சும் போய் உட்கார, லாரிக்கு என்ன வெல்டிங் அடிச்சுன்னு உட்காந்துரு, கேவலமாக பேசுனாங்க. நம்பரை மாற்றி அவருடைய நேமை மாற்றி கம்பெனியோட இது எல்லா டீட்டெயில்ஸ்லாம் மாற்றி விசிட்டிங் கார்டை போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொன்னாங்க அதே கம்பெனியில். இவர் என்ன சொன்னார், சார் அவன்லாம் காரி மிஞ்சி விட்டான், திருப்பி என்ன ஏன் அங்கே போக சொல்கிறேன்னாரு. எவன் காரி மிஞ்சாலும் நமக்கு அவன் தான் நல்லவன், கொண்டு போய் விசிட்டிங் கார்டை கொடு, போய் பேசு போ, புது நம்பர் எடுத்துருக்கேன் சார், என்னோட கம்பெனிக்கெல்லாம் புது நேர் மாற்றிருக்கிறேன், முடிஞ்ச எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஐயா கொடுத்த விசிட்டிங் கார்டை கொடுத்த 1 மணி நேரத்தில் 1 வருஷம் ஆர்டர் அவருக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. மிகப்பெரிய மாற்றம் எனக்கு அது. அதுக்கு அடுத்து என்னுடைய நண்பர்கள் இன்னும் வரிசை அப்படி ஒரு லிஸ்ட்டை போடுவேன் நான், எத்தனை பேருக்கு வந்து மாற்றங்கள், பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் கிடைச்சிருக்குது. இந்த இது நியூமராலஜியில் எடுத்து இந்த நம்பர் படி நம்ம பார்த்து, என்னோட ஒரு பால் சொசைட்டி வச்சிருக்க ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு நாளைக்கு 1.5 கேன் பால் கூட அவரோட கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ டைரிக்கு கொடுக்கறதுக்கு நம்பரை மாற்றி கொடுத்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு 4 கேன் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு 15 நாளில். அடுத்து இன்னொரு நண்பர், மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு 35 லட்சம் ரூபாய் கடங்காரர். அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டாங்க. இவருக்கு கடன் கொடுத்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டாச்சு. அவர் வந்து என்கிட்ட வந்தார், நோ நீங்கள் போனால் லாடம் கட்டிடுவானுங்க என்ன, அதில் உறுதி எனக்கு அதில் சந்தேகமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஐயா சொன்ன ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சேன். தவணை முறைக்கு சொல்லி நீங்கள் மாதம் இவ்வளோ கட்டினா போதும் சார் ரெக்வஸ்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அவருக்கும் நம்பரை மாற்றி கொடுத்தேன், அவருக்கும் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி நிறைய மாற்றம் என்னோட இருக்குது. டைம் இல்லாததுனால நிறைய சுருக்கமாக சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்புகளை எனக்கு கொடுத்தமைக்கு, இந்த வாய்ப்பை பண்ணி இது பண்ணிருக்கோம் ராஜசார் ஐயாக்கு ரொம்ப நன்றி. இதை அறிமுகப்படுத்தின சிவானந்தனுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. வணக்கம். இப்பொழுது சிறப்புமிக்க நிகழ்வின் ஒரு அங்கமாகிய புத்தக வெளியீடு, ராஜநிலை புத்தகம் இப்பொழுது வெளியிடப்படுகிறது. அதற்காக இங்கு மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஜோதிடத்தின் பிரம்மம் ஐயா அவர்கள் வெளியிட, தமிழகத்தின் ஒரு முதல்வருடைய போயஸ் கார்டனுக்குள்ளே நேராக அம்மா ரூம் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னா அது ஒரு நபருக்கு மட்டுமே அனுமதி இருந்தது. அந்த அனுமதியை பெற்றிருந்த ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்தபடியாக நடமாடும் அத்திவரதர் ராமானுஜர் ஐயா அவர்கள் நடமாடிக்கொண்டே தான் இருப்பார்கள். ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு ஆசி வழங்கணும். இப்போ எங்கே நடமாடுறாருன்னு தெரியல, வந்துட்டாரு. ஓகே, இப்பொழுது தற்பொழுது புத்தக வெளியீட்டு விழா. சுயம் பிரகாஷ் ஐயா புத்தகத்தை வெளியிடுவார். புத்தகத்தை பெறுபவர் காளியூர் நாராயணன் ஐயா. திரு சுயம் பிரகாஷ் ஐயா புத்தகத்தை வெளியிடுகிறார். பெறுபவர் திரு காளியூர் நாராயணன் ஐயா அவர்கள். நடமாடும் அத்திவரதர் திரு ராமானுஜையர் புத்தகத்தை வெளியிடுகிறார். புத்தகத்தை பெறுபவர் திரு மந்திராச்சலம் ஐயா அவர்கள்.
அபய சீதாமர் ஐயா அவர்கள் புத்தகங்கள் வெளியிடுகிறார். பெறுகிறவர் நமது நரநாராயணன் சேலம் ஐயா அவர்கள். உங்களின் பலத்த கரகோஷங்களோடு திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் புத்தகங்கள் வெளியிடுகிறார். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜநிலை அதிர்ஷ்டக்கலை எண்கள் இது பழசுதாங்க, புதுசு எதுவுமே இல்லை. ஆனால் யாருக்கும் தெரியாது. மனையடி சாஸ்திரம்ங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஆனால் யாருமே இதில் ஆராய்ச்சி பண்ணலை. ஏதோ மனையடி சாஸ்திரம்னா சதுரம் அளவு அந்த மாதிரியே விட்டு போயாச்சு. நம்ம நண்பர்கள் எல்லாரும் பேசின மாதிரி இது வந்து வண்டி நம்பர்லேருந்து வீட்டு வாசலில் இருந்து பேர்லேருந்து எல்லா கூட்டு நம்பர் வரைக்குமே இது நிறையா பேசுது. யாராலையுமே அது கண்டுபிடிக்காத முடியாத மாதிரியான இடத்துல இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அதிர்ஷ்டம்னு நினச்சிட்டு இருக்க எல்லா நம்பருமே அதுக்கு வந்து முக்கியமாக அதிர்ஷ்டம்ட்டு இல்லை. 8ஆம் நம்பர்னு எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டு இருக்கோம். 8ஆம் நம்பர் மிகப்பெரிய வேலைகளை செய்யுது. இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி மூலிமா வெளியில் வந்துருக்கு. சார் நிறைய பேர் பேசுனாங்க, நண்பர்கள் பேசும்போது 9, 5 இந்த நம்பர்லாம் நல்லாயிருக்கும், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான எண்கள் வந்ததுன்னா நல்லாயிருக்கும், குடும்பம் கல்யாணம் எல்லா நேரமும் அதில் வைக்கிறோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அதில் வச்சுட்டு இருந்தது எல்லாமே எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு. 18ன்னு வச்சுருந்தா என்ன ஆச்சு, அந்த மாதிரியான நிறைய சூட்சமங்கள் இதில் வந்து தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே அதே மாதிரி ஐயா வந்து தான் கற்றிருந்ததே தான் பெற்றதை ஒரு 20 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி அவர் மட்டுமே உபயோகப்படுத்திக்காமல் இது எல்லாருக்கும் தெரியணும்னு நினச்சி எளிமையான வகுப்பாக எளிமையான ரேட்டில் ரொம்ப சீப்பாக அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் போய் சேரணுங்கிற அளவுக்கு மிக 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 குறைந்த கட்டணத்தில் அவருக்கான உபயோகப்படுத்துகிற காம்பஸ்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை எல்லாரையும் வழி நடத்திட்டு இருக்காரு. ராஜநிலை அளவுகள் நம்ம படிக்கிற மாதிரி எல்லாருக்கும் அது சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து ஒரு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். 10வது வகுப்பை படித்த பசங்க அந்த மாதிரி இருக்கிற சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறையா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து அதை வச்சு அவங்க என்ன கல்வி பண்ணலாம், என்ன படிக்கலாம், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இது மேலும் மேலும் எல்லாருமே நீங்களும் கற்றுக்கிறதுக்கான முயற்சிகளும் செய்யுங்க. நம்ம ஜோதிடர்கள் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறையா இது வந்து பரிகாரங்களாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜோதிடத்தில் நிறைய பேர் சொல்கிறோம், இதில் இது கிடையாது, ஜோதிடம்ன்றது நிர்ணயிக்கப்பட்டது. அந்த நிர்ணயிக்கப்பட்டதை வந்து நம்ம பரிகாரம் மூலிமா வெளியில் கொண்டு வர்றதுக்கு இந்த எண்களை உபயோகப்படுத்தி பரிகாரமாக செஞ்சு வெற்றி பெறலாம். அதுதான் அதில் முக்கியமான விஷயம். இதில் நான் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ராஜநிலையின் சிறப்பு பேச்சாளராக ராஜநிலை அப்படிங்கக்கூடிய ஒரு கணிதத்தை பற்றி, இந்த ராஜநிலையில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி, இதனால் எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறார்கள், இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன, இதனுடைய சிறப்புகள் என்ன, அனைத்து அற்புதங்களையும் அற்புதமாக பேசுவதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய பாலமுரளி ஐயா அவர்களை ராஜநிலையை பற்றியும் இந்த ராஜநிலையின் ஆசிரியர் திருவாளர் அன்பு சகோதரர் ராஜசேகர் ஐயா அவர்களை பற்றியும் சிறப்புரையாக ஆற்றுமாறு ஐயா அவர்களை போற்றி சிறப்புரையாற்றுமாறு அறிவிக்கிறோம். மேலும் இந்த சிறப்புமிக்க மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர் ஜிவி சர்மா ஐயா அவர்களை வருக என அன்புடன் அழைக்கிறோம். உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிற் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதக்ஷதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வாசிஷ்யதே. அவையோர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். பூர்ணமிதம் என்று சொன்னேன். அது ஈசோ வாஷ்யத்தில் உள்ள ஒரு வாக்கியம், ஒரு ஸ்லோகம்னு சொல்லுவா. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை பற்ற வச்சா அதனுடைய ஒளி குலையறதில்ல. அதுபோலத்தான் இறைவன் மனிதனை படைத்தான். இறைவன் போலவே அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது சொல்லியிருக்குல்ல. அப்போ கிடைத்தற்கரிய மானுட பிறவியில் மாற்றங்கள் அதிகம் உள்ளது. அதிலே ஜோதிடராய் பிறத்தல் அதனினும் அரிது. ஏன்னா ஜோதிடம் என்பது தெய்வக்கலை. அந்த கலையை பேசுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் இந்த ராஜநிலை அப்படிங்கிறதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று,
ஒரு மீட்டிங்கில் பசும்பன் தேவர் திருமகனார் பேசுவாராம். தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று சொன்னார்கள். அதுபோல இந்த ஜோதிடராக இருப்பவர்களுக்கு ராஜநிலையும் ஜோதிடமும் 2 கண்களாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஜோதிடம் படிப்பதற்கு ஆண்டு கணக்காக படிக்க வேண்டும். என்னுடைய நட்பு வட்டங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கு, அற்புதமாக சொல்லித்தர்ற ஜாம்பவான்கள். அது எல்லாம் படிக்கணும்னாக்க அதுக்கு கணக்கு தேவை, வானவியல் சாஸ்திரம் தேவை, அனைத்தும் தேவை. அதுக்கு கொஞ்சம் பப்ளிசிட்டி வேணும், கொஞ்சம் இங்கே எழுதியிருக்கணும். அது இருந்தால் தான் அவர் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடராய் மாற முடியும். இதெல்லாம் இல்லாமையே ஜோசியன் ஆகணுயா. நான் எப்போவுமே ரிங் ரோடில் தான் போய் பழக்கம். எனக்கு மெயின் ரோட்லலாம் போக மாட்டேன். ஏன்னா டைம் கன்சியூமிங். ஷார்ட் டியூரேஷனில் எப்படி அப்கமிங்காக மேலே வரணும் அப்படிங்கிறது தானே ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ காமன் மேன் அண்ட் அன் கிரேட் மேன். காமன் மேன்னா சராசரி மனுஷன், கிரேட் மேன்னா பெரிய மனுஷன். என்ன விஷயம்? த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ காமன் மேன் and a great man is, common men are doing different things, whereas great men are doing things differently. அப்படித்தான் மாற்றி யோசிக்கிறது. அப்போ யார் மாற்றி யோசிச்சாங்களோ அவன்லாம் மேலே வந்துடுவான். அப்போ என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் போட்டால் வேலை நடக்காது. அப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணினா வேலை நடந்துடும். ரொம்ப சிம்பிள். இப்போ ஒருத்தருக்கு பரிகாரம் சொல்கிறோம், ஜோசியத்தை பார்க்குறோம், இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க, இதெல்லாம் நடந்தால் இதெல்லாம் வரும் அப்படின்னு. ஆனால் இந்த ராஜநிலையில் மட்டும் ஒன்றை கூற விரும்புகின்றேன் நண்பர்களே, என்னுடைய அனுபவத்தையும் கூறப்போகிறேன். அதில் என்ன நிற்கிதுன்னா, இந்த ராஜநிலைக்கு முன்னாடி கிரகப்பிரவேசம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கொஞ்சம் மாற்றி யோசித்தோம்னா கிரகங்களின் பிரவேசம்னு மாற்றி பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் ராஜநிலையில் இவர் எனக்கு 2 நாளில் தான் சொல்லி கொடுத்தார். அது நான் ஒரு 3-4 கிளாஸ் படித்தேன் ராஜசேகர்கிட்ட. ராஜசேகர் வந்துட்டு பண்ணின ஒர்க்கு வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கார். அதுக்கு நீங்கள் எல்லோரும் கை தட்டி தான் ஆகணும். ஏன் அவருக்கு புகழ்ச்சிக்கெல்லாம் நான் பேச வரல, ஆனால் ரியாலிட்டி இட் ஒர்க்ஸ். எனக்கு போட்டால் 4, 3, 7 வரணும் சார், 6 வந்தால் ஒத்துக்க மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி தான் ராஜநிலை. அப்படியே இந்த பாயிண்ட் பிளாங்காக அது ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணினேன் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 2யுமே இங்கே நான் ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ராஜநிலையில் இந்த நிலவில் இப்படி பண்ணுங்கோ, இந்த ரூம் சைஸ்க்கு இப்படி மாறுங்கோ எல்லாம் சொல்லி கொடுத்தா விட்டு நான் உடனே அப்போவே செய்வேன். நான் எதுவுமே படித்தா உடனே அப்ளை பண்ணி பார்த்துடுவேன். அப்படி பண்ணி பார்க்குறச்ச உடனே நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே, என்னுடைய 2 பெண்களும் வெளிநாட்டில் அமெரிக்காவில் தான் குடியேறி இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இங்கே வர்றதும் இல்லை. போய் 15 வருஷம் ஆச்சு. ஒரு 3-4 தடவை வந்திருக்காங்க. அதுவும் மெட்ராஸோடு போயிடுவாங்க அவங்க மாமனார் வீட்டோட. இந்த சேஞ்சஸ் பண்ணின உடனே என் பேரன், பேத்தி, என் பொண்ணு எல்லாரும் 15 நாள் வீட்டில் இருந்தாங்க. எவ்வளோ அற்புதம்! பண்ணின உடனே சரி, அது ஒன்று. அடுத்தது வண்டி வாங்கினேன். புது கார் தான் வாங்கினேன். வாங்கி 1800 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். அந்த கார் என்னுடைய நம்பர் வந்து 4829. 48ன்னா அவர் போட்டிருக்காரு அக்னி உபாதைன்னு, 29 பால் பாக்கியம் அப்படின்னு ஓட்டிருக்காரு. கூட்டுனா 23 வரும். அது தண்ட செலவுன்னு அர்த்தம். அதில் பாருங்க எல்லாமே இருக்கணும். நான் என்ன இவர் இப்படி போட்டிருக்காரு,
நான் கார் புதுசாக வாங்கியிருக்கேன், அது சூப்பராக தானே இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். காரை வீட்டு வாசலில் தான் சார் நிறுத்தினேன், வேலைக்காரம்மா கழுவி வைக்கிறதுக்கு. எதிர்த்தாப்புல கார் வந்ததை பார்த்து சைக்கிளில் போனவன் ஸ்கிட்டாகி என் கார் மேலே விழுந்து பின்னால் டோரு டென்ட் ஆயாச்சு. டோர் டென்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ண? 8000 ரூபா பில்லு, தண்ட செலவு. அடுத்தது காரை வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணியிருக்க, எலி ஏசி கப்ளர்லாம் கடிச்செடுத்து அதுக்கு 12000 ரூபா தண்டம். சும்மா நிற்கிற காருக்கு 20000 ரூபா தண்ட செலவு, 23. அது வேலை செய்யுது. அப்புறம்தான் அன்னைக்கே காரை வித்துட்டு திருப்பியும் கார் வாங்கினேன். ஆனால் அந்த காருக்கு நம்பர் என்ன வாங்கினேன்? 73 வாங்கினேன். அந்த காரு இருக்கு, பார்க்கலாம். 73னா வாகன யோகம், அடுத்த 73 வாகன யோகம், கூட்டுனா 20 திடீர் யோகம். அப்போ அது வேலை செய்தில்ல. அப்போ என் கார் உண்மையாலுமே நல்லா வேலை செஞ்சது. என்ன சார் பெரிய விஷயம்? உங்களுக்கு 2 விஷயம் நடந்துருச்சுன்னா உடனே எல்லாமே நல்லா நடந்திருக்குமா? மற்றவங்களுக்கு அது நடந்ததா? கேள்வி வரும்ல, வருமா வராதா? வரும். அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வந்தேன். எனக்கு என்னுடைய மில் அதிபர்கள்லாம் எனக்கு ஜோசியம் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட வருவாங்க. அப்போ அவருக்கு 8.5 கோடி ரூபாய்க்கு ஸ்டாக் இருந்தது அந்த கோடவுன்ல. வந்து கேட்குறார், என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியல முறையில், எப்படி பார்க்குறது அப்படின்னு. உடனே ராஜு நிலக்காரரை கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா எப்போவுமே நான் செய்ய மாட்டேன், எல்லாரும் அவரை மாட்டி விட்டுருவேன். மாலை விழுந்தாலும் எல்லாம் விழுந்தாலும் அவருக்குள்ள கிட்டாரு. செஞ்சாருங்க நண்பர்களே. அடுத்த 22 நாளில் 8 கோடியும் வித்து விட்டது. ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு 6 குடையவன் 8ல், 4 குடையன் 7ல், சுகஸ்தானம் அப்படி போயிடுச்சு. இதெல்லாம் ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா? ஆகல. 79க்கு 41, அதனுடைய சூட்சமத்துக்கு கரெக்டாக பண்ணி பாருங்க, இதெல்லாம் வரும்னு சொன்னார். வந்துருச்சுல்ல, ஒர்க் அவுட் ஆச்சுல்ல. அவர் 67 88ன்னு பென்ச் கார் வச்சிருந்தார். அதில் எப்போ போகும்போதும் பிரச்சனை தான் வந்துட்டு இருந்தது. உடனே காரை 88க்கு 88ன்னு மாற்றினார். அப்போ 88 கார் மாற்றினதுல இருந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கு அவருடைய ஒர்த்து. எப்படி மாறிச்சு? இது கிரகங்கள் மாறிச்சா, இல்லை ஜாதக கட்டத்தில் இருக்கிற ராகு கேது மாறித்தா? எதுவும் மாறவில்லை. அப்போ இதுக்குள்ள ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா? அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இது போலவே எனக்கு இன்னும் இல்லதிபர்கள் இருக்காங்க. என்னுடைய நட்பு வட்டம்லாம் இங்கே உக்காண்டிருக்கு, முன்னால் இருக்காங்க. எல்லா அனுபவ ரீதியாக அதை நான் அனுபவித்து பார்த்ததில் அனைத்தும் சுபமாக முடிந்தது. சரி, இதே இது ஜோதிடத்துக்கு வருவோம். ஜோதிடத்தில் விசா கிடைக்கல அப்படின்னா பரிகாரம் என்ன சொல்லுவீங்க? உடனே அன்னதானத்தில் மோர் குழம்பு வச்சு கொடுங்க, உங்களுக்கு விசா கிடைச்சிடும் 3 மாசத்துல அப்படிங்கிறது பரிகாரம். செய்து பார்த்தால் நடக்கும். எல்லாருமே கல்யாணத்துக்கு 2 7 11 பாருங்க, இதை பாருங்க அதை பாருங்கன்னு 3 5 9 11 அதை விட பலமாக வேலை செய்யுது. எல்லாம் மாற்றி யோசிக்கிறது. அப்போ மாற்றி யோசிக்கும் பட்சத்தில் அது அனைத்தும் சுபமாகவே நடக்கின்றன. இன்னொரு விஷயமும் பார்க்கணும். செவ்வாய் சனி எல்லாம் பேசிப்பாங்க. எளிய பரிகாரம். செவ்வாய்னா முருகன், சனின்னா நல்லெண்ணெய் எண்ணெய் காப்பு முருகனுக்கு போட்டால் செவ்வாய் சனி வேலை செய்யாது, தீர்ந்து போச்சு. இதுக்கு பரிகாரம் பெருசாக கோயிலில் போய் அது பண்ணணும் இது பண்ணணும் அவசியம் இல்லை. இது போலதான் ராஜநிலையில் இது பண்ணுறச்ச இதுக்கு பெரிய பரிகாரம்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ணலை. இத்தனை மாற்றங்களையும் செய்த பின்னால் உடனே ஒரு சின்ன கணபதி பூஜை தான் பண்ணினோம். அதனுடைய ஒர்க் ஒண்டர்ஃபுல். அதை தான் நான் சொன்னேன். டிஃப்ரெண்ட் திங்ஸ் வேற, திங்ஸ் டிஃப்ரெண்ட்லிங்கிறது வேற. கிரேட் மேனாக மாறுறதுக்கு ராஜநிலை முக்கியம். ஒருவன் சாதாரண மனிதனாக இருந்து மாமனிதனாக மாறணும்னா ஒரு வார்த்தை உண்டு,
சச்சிதானந்தம் என்று சொல்லுவார்கள். சத் என்றால் நீங்கள் படிப்பது, பார்ப்பது, நடப்பது, நினைப்பது எல்லாம் சத். தியரி, what you have seen, what you have experienced, all are சித். அடுத்தது சித்து என்ன சொல்லுதுன்னா, டு அப்ளை த சத் யூ வாண்ட் a tool, ஒரு உபகரணம் வேணும், இதை உபயோகப்படுத்தி பார்க்கணும் இல்லையா? அதுதான் யோகா. மனிதனை மாமனிதனாக்கும், மாமனிதனை யோகியாக்கும், யோகியை முனிவனாக்கும், முனிவனை தேவனாக்கும் கலை. அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? சத்து தெரியும், சித்தம் தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆனந்த, அதுக்கு எங்க போறது? பிளிஸ், த எக்ஸ்டசி, த பாத் ஆஃப் டிவினிட்டி. இது எப்படி கிடைக்கும்? இது ரெண்டும் கிடைச்சா அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அது மாதிரி தான் இது. ராஜ நிலையில் எதையெல்லாம் நீங்கள் மாத்துறீங்களோ டைரக்ட்லி யூ கேன் அச்சீவ் பிளிஸ். த பிளிஸ் ஆர் எக்ஸ்டசி, அந்த எக்ஸூபரன்ஸ் ஆஃப் லைஃப், அது அந்த லைஃப் அந்த ஸ்டைலில் அப்படி வாழ்வியல் தத்துவத்தில் மாறினால் அது உண்மையாலுமே நல்லா வேலை செய்யுது. இதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னுடைய மொபைல் நம்பர் நான் வந்துட்டு ஏர்டெல் தான் வச்சுருக்கேன். 9894661236. இது வச்சு என்ன க்ரோத் ரேட் இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். ஒரு நார்மல் க்ரோத் ரேட். நான் வக்கீலாகவும் வேலை செய்கிறேன், இன்ஜினியராக வேலை செய்கிறேன், எனக்கு டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் இருக்கிறதுனால நான் ஐ கேன் சர்வைவ். முதல்லலாம் நான் படிக்கிறச்செல்லாம் என்ன ப்ராவர்ப், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இப்போ என்ன வந்துடுது? சர்வைவல் எமங் த ஃபிட்டஸ்ட்னு மாறிடுது. அப்போ மாற்றம் வந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். கருடன் வந்துட்டு இது வள்ளூர் அப்படித்தானே தன்னை மாற்றிக்குது. அப்போ ஒவ்வொன்றும் தன்னைத்தானே புதுப்பித்துக்கிற வசந்தத்தை வரவேற்க மரங்கள் இலையுதிர் காலங்களாக மாறுகின்றன. அதுபோல் நம்மளை மாற்றிக்கணும்னா இதையெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். உட்காந்த இடத்துல மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. ஏன்னா இதன் அனுபவத்தில் பார்த்த உண்மை. சரி, 9894661236 இது என் நம்பர்னு சொன்னேன். இதை நான் வந்துட்டு கொஞ்சம் மாற்றி ஒரு நம்பர் பிடிச்சேன். என்ன நம்பர்? 9787851689. இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பாருங்கள். என்ன அற்புதமாக இருக்குங்கிறது போட்டு பார்த்தா தெரியும். இது போட்டு பார்க்கறது மட்டும் இல்லை, அதை கூட்டுத்தொகையும் பாருங்க. 68ன்னு வரும். தெய்வ கடாட்சம்னு போட்டிருக்கு. அந்த நம்பரை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்த பின்னால் இருந்து தான் எனக்கு அதனுடைய ப்ராக்ரஸ் வந்துட்டு நல்லா தெரியுது. அப்போது உங்கள் கைபேசியினுடைய நம்பரும் வித்தியாசத்தை காட்டுகின்றன அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற சூட்சமம். எனக்கு அது வேலை செய்யுது. எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததுனால என்னை வந்து பேசணும்னு சொன்னார். எனக்கு நடந்ததை நான் சொல்லணும்னு வந்தேன். இதில் தான் இந்த ஜோதிடத்தையும் இதையும் நீங்கள் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சொல்கிறது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. என்ன வந்ததுன்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்படி தானே? ஆனால் எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ராஜநிலையும் ஜோதிடமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை சுகமும் பணமும் அது அப்படின்னு மாற்றிட்டேன். ஆதலினாலே என் இனிய நண்பர்களே, இந்த ராஜநிலையின் மகத்துவத்தை புரிந்து அதற்கு ஏற்ப வாழ்க்கையை திருத்திக் கொண்டோமேயானால் இறை அருளால் மேன்மை அடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சங்கம நதி கலக்கும் பவானி கூடுதுறையில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் இந்த ராஜநிலை மண்டல மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும், இங்கு
பெரும் விஐபிகளெல்லாம் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் சேர்த்து இன்றைய காலை வணக்கத்தை உருத்தாக்கி கொண்டு என்னுடைய ஒரு சிறப்புரையை ஆற்றுகின்றேன். இன்றைக்கி மாபெரும் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு திருமணம் நடக்கிற மாதிரி இந்த ராஜநிலை மண்டல மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கக்கூடிய நமது நண்பர், என்னுடைய மாணவர், உங்களுக்கு வேணால் அவர் தலைவராக இருக்கலாம், முதல்வராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இங்கே இருக்கிற விஐபிகள் எல்லாருமே அவரை போற்றி புகழ்ந்த உடனே அவருக்கு கற்றுத்தந்த ஒரு ஆசானாக என் சந்தோஷத்தில் நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. அவர் என்னிடத்துல வரும்போது சாதுவாக காமனாக வந்தார். அவருடைய பேச்சு, நடை, உடை, பாவனையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கலையை கற்றுக்கணுன்னாரு. வாங்க ஐயா, இதுக்கு ஜாதகத்தில் ஏதாவது அமைப்பு இருக்கணுமான்னு கேட்டார். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஜாதகமெல்லாம் நான் பார்க்கல, உங்களுக்கு ஆர்வம் இருக்கா சார்ன்னு கேட்டேன். இருக்குன்னாரு. ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆர்வமே வரும்னு சொன்னேன். ஒரு வருஷம் என்கிட்ட படித்தார். அவருடைய முதல் குருநாதருங்கிற பேரை நான் தட்டிக்கிட்டேன். அதே நேரத்தில் அந்த ஒரு வருஷத்தில் பூமியில் இந்த பூமியில் விதை போட்டு வளர்த்துவோம் இல்லையா, அதில் கெட்ட விதையும் இருக்கும், நல்ல விதையும் இருக்கும். கெட்ட விதையை போட்டால் சீக்கிரம் போயிடும். நல்ல விதைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊனி அதுக்கு உரம் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு வருஷம் செடி ஆக்கிட்டோம். செடி ஆக்கி தொட்டியில் கொடுக்குற மாதிரி இருந்தாங்க ஐயான்னு கொடுக்குற மாதிரி ஐயாவை நான் அனுப்பிச்சிட்டேன். அவர் இன்னைக்கு ஆலமரமாக வளர்ந்திருக்கின்றார். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவருடைய சகாக்கள் அத்தனை பேருமே என்னுடைய மாணவர்கள்ங்கிற பெருமை எனக்கு உண்டு. அவருடைய தொடர்ந்து பணியாற்றியிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் உறுப்பினர்களும் என்னுடைய மாணவர்கள். அப்போ நீங்கள் என்ன தான் அவரை புகழ்ந்து பேசினாலும் நான் உருவாக்கின அந்த ராஜசேகர் உங்களுக்கு இன்னைக்கு ஆலமரமாக காட்சி அளிக்கின்றார். அவர் இன்னும் மேலும் மேலும் இதை விட இது இன்னைக்கு பவானி கூடுதுறையில் தான் இந்த மண்டல மாநாடு. தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் இவருடைய பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே வளர யான் வணங்கும் பாம்பாட்டி சந்திரையை வணங்கி அவரை ஆசீர்வதிக்கின்றேன். அற்புதமான ஒரு கலையை ஜோதிட உலகிற்கு கொடுக்க காரணமாக இருந்த நமது ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு எனது அன்பு சகோதரர், ஆழ்மன பயிற்சியாளர், அன்பு தம்பி வாக்கு யோகி அவர்கள் இப்பொழுது ராஜநிலையை பற்றி சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. என்னுடைய பேர் வந்து பொதுவுடைமூர்த்தி. ஏன் நான் அந்த ராஜநிலையில் இந்த மாநாட்டுக்கு வேணா கடந்த ஒரு வருஷமாக நான் எந்த ஒரு மாநாட்டிலையும் கலந்துக்கலை. ஏன் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னா, அவரும் நானும் அதிக நேரம் பேசும்போது ஒரு நம்பர் பற்றி என்கிட்ட சொன்னார். எனக்கு என்ன அப்படின்னா, அவர் சொன்ன அந்த ராஜநிலையோட நம்பரை பற்றி நான் எங்கெங்கே வாகனத்தை பார்க்குறேனோ இல்லை எந்தெந்த ஃபோன் நம்பர் தொலைபேசி எண்களை பார்க்குறேனோ எல்லாத்தையும் நான் ஆய்வு பண்ணேன். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. நான் வந்து பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். இவர் இந்த 88ங்கிற ஒரு நம்பரை பற்றி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார் அடிக்கடி. சார் 88 பற்றி உங்களுக்கு தெரியுமா சார், அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த கர்நாடகா ஸ்டேட்டில் ஒரு ஹைகோர்ட்டோட நீதிபதியோட வீட்டுக்கு போகும்போது அந்த 88ங்கிற நம்பரை பார்த்தேன். அவர் ஒரு வண்டியில் 4 வண்டி வச்சுருக்கார், 4 வண்டி 88. சரி, எனக்கு என்னடா அது
ஒரு நம்பர் மட்டும் நான் ஏற்றுக்க முடியாது, இந்த 88ங்கிற ஒரு நம்பரை மட்டும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த 88ங்கிற நம்பர் எங்கெங்கெல்லாம் என் கண்ணில் படுதோ தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் 15 இடத்துல அந்த 88ங்கிற நம்பரை பார்த்துருக்கேன். அந்த 88 பேரை நான் விசாரிச்சிருக்கேன், 88 பேரை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கேன். என்னடா எனக்கு வந்து ஜாதகத்து மேலே உள்ள நம்பிக்கைங்கிறத விட சரி இன்றைக்கி வந்து என் வண்டி நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணி 3 நம்பர் எழுதுகிறேன். அந்த 3 நம்பரில் இவர் குறிக்க கொடுக்கக்கூடிய நம்பர் அதில் வருது. 6899 என் வண்டி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். 6699ங்கிறதுக்கு 6899 3 நம்பர் எழுதி கொடுக்க 6899. இந்த 3 நம்பரில் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் கேட்குறேன், ஆர்டிஓட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த நம்பர் இல்லை வேணும் அப்படின்னு பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் 6899 அவர் டிக் பண்ணி கொடுக்குறாரு. இவருக்கும் ஆர்டிஓக்கும் என்ன சம்மந்தம், எனக்கும் ஆர்டிஓக்கும் என்ன சம்மந்தம், எனக்கும் ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் என்ன சம்மந்தம்? 3 நம்பர் குறிச்சோம்ல, என் நம்பர் 6899 என் வண்டி நம்பர் வந்துச்சு. என் ஒரு வண்டி இல்லை 3 வண்டி நம்பரையும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ராஜநிலைங்கிற ஒரு சின்ன விஷயத்தை அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளோ சுருக்கி கொடுத்துருக்காரு. இதை வந்து அவர் இன்னும் விரிவாக கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராஜநிலையோட விஷயம் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இது 1994 வந்து இந்த ராஜநிலையை வந்து ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும், நாங்களும் பயன்படுத்தியிருப்போம். நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அது வந்து எனக்கு அதை பற்றியான விஷயம் கிடைக்கல. கண்டிப்பாக வந்து இந்த ராஜநிலைங்கிறது வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்துக்கே பயன்படணும். இந்த எண்களை பற்றியான விஷயங்கள் அதுவும் ஒரு ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து வட இந்தியாவுக்கு போகணும். ஏன் ஒரு புத்தகம் வெளியிடும்போது நம்ம வட இந்தியாவில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. இதை வந்து ஆங்கில பதிப்புகளும் மற்ற மொழிகள் பதிப்புகளும் வரணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. இந்த வாய்ப்பு வந்து ராஜநிலை ராசேகர் எனக்கு கொடுத்துருக்காரு. மீண்டும் ஒரு முறை நான் ராஜநிலை ராசேகர் வந்து இதே போல் இன்னும் வந்து பல ஜோதிடர்கள் இங்கே வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா நிறைய நண்பர்களை வந்து இங்கே தான் சந்திக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த ஜோதிடர்கள் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து மாறி மாறி இருக்கும்போது எல்லா ஜோதிடர்களும் இந்த மாநாட்டில் பார்க்கக்கூடிய தருணம் எனக்கு கிடைச்சிச்சு. அதேமாரி நேற்று வந்து இந்த சிவராத்திரி அன்னைக்கு சங்கமேஸ்வரர் கோயிலில் தங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அந்த ராஜநிலை மூலமாக எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. கண்டிப்பாக வந்து ராஜநிலை ராஜசேகர் வந்து இன்னும் பேரு புகழும் பெற்று இன்னும் பல்லாண்டு பல கோடி ஆண்டு 100 ஆண்டு நல்ல சந்தோஷத்துடன் வளமுடனும் நலமுடன் வாழணும். நான் வாழ்த்தி விடைபெறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தினுடைய பெரியவர்கள் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சக்கரவர்த்தி அபய சீதாராமையா அவர்கள் எல்லாம் வல்ல எல்லாமாகிய ஆதி பரம்பொருள் ஐயா நாராயண வைகுண்ட சுவாமியின் அருளால் இங்கு கூடியிருக்கும் அத்துணை ஜோதிட மேதைகளுக்கும் என் பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டெல்லி ராதா சுவாமி ஆசிரமத்தில் முறையாக பாரம்பரிய ஜோதிடத்தை பயின்றவன். என்னுடைய குருகுல கல்வி 49 ஆண்டு. சௌந்தரலகரில் உள்ள ஸ்லோகத்தில் அடிப்படையில் சில இது ஒத்து வர்றது, அது ஒன்று தான் என் மனசில் படுறது. ஒன்று நான் சொல்லிக்கிறேன். இப்போ மூலம் 2ஆம் பாதம்ங்கிறது 74வது நம்பர். அதே நவாம்சத்துக்கு போனோம்னா கிருத்திகை 3ஆம் பாதம் வரும். 34 74 33க்குள்ளே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய சூட்சுமம். அது அவர் எப்படி கொண்டு வர்றாரு எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் இதை வலியுறுத்தி சொல்லி கொடுத்துருக்கிறார். அவங்க நட்சத்திர பிரகாரம் உண்டான நம்பர், நவாம்சத்தின் அடிப்படையில் உள்ள நம்பர் 2ஐயும் சேர்த்து இணைச்சி கூட்டினோம்னா அதில் வரக்கூடிய நம்பர்கள் நம்மளை இயக்க கொண்டே இருக்கும், நமக்கு தெரியாது. இதை நடைமுறைப்படுத்தி வருகிறேன். இதில் எனக்கு சில அனுகூலங்கள் ஏற்பட்டிருக்கிறேன். அவருடைய அணுகுமுறை இனிமேல் தான் புத்தகத்தை வாங்கி நான் படிக்கணும், எனக்கு தெரியாது. பட் அந்த அணுகுமுறை எப்படி கையாண்டார் அப்படிங்கிறது அவர்கிட்ட பேச்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ எங்கள் அனுபவத்தில் சௌந்தரலகரியும் அந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையிலும் கிரகத்தை சூட்சமாக வைத்து கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது திட்டமான ஒரு எண்ணம். இந்த அணுகுமுறை நீங்களும் பயன்படுத்திக்கலாம்.
இப்போ அவருடைய செல் நம்பர் மாதிரி ஆதார் நம்பரும் இருக்குது. ஸோ ஆதார் 10 நம்பரை நீங்கள் போட்டிங்கன்னா, உங்கள் லக்னத்துலேருந்து பாவத்தை போட்டிங்கன்னா இந்த 10 பாவத்தை ஆதாரை வச்சே நீங்கள் சொல்லிக்கலாம். அது ஒரு சூட்சமம். இப்போ என்னுடைய நம்பர் 92 44 21 21 97 41 கூட்டினா இதை 96ஆம் ஆண்டுலேருந்து வைத்திருக்கிறேன். இந்த நம்பர் எனக்கு 97லேருந்து இன்னி வரையும் பலவிதமான ஆச்சரியமான அனுபவங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பது திண்ணம். நம்பரே மாற்றலை, வேறு நம்பர் எனக்கு கிடையாது. இது இயற்கையாகவே அமைந்தது. ஏன்னா நம்மளை இயக்கிற ஒரு அமைப்பு லக்னாதிபதியோட உச்சபாகை, பாக்யாதிபதி உச்சபாகை 2 நம்பரையும் இணைச்சிட்டேன்னா இதில் நீங்கள் இணைச்சி செயல்படலாம் அப்படின்னு ஒரு கருத்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இந்த அணுகுமுறையில் நீங்கள் பார்த்து படித்து நீங்கள் தெளிவடையலாம். குறுகிய காலத்தில் ராஜசேகர் என்பவர் பலவிதமான ஒரு வகுப்புகளை நடத்தி பலவித மாணாக்களை உருவாக்கி அவர் கற்றுத்தந்த குருமார்களிடம் அந்த குருவை போற்றி அவர் வழி நடந்து அவரை சொல்லிக் கொடுத்த ஒரு பாடத்தை செயல்படுத்தி கொண்டு வந்து இன்றைக்கி ஜெயிச்சு கொண்டு இருக்கிறார்னா அந்த குரு பாதுகா மட்டும்தான் அவர் கூட இருக்கே ஒழிய வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கே என்னுடைய குருநாதர் பாதுகை தான், வேறு எந்த தெய்வமும் என்கிட்ட கிடையாது. ஸோ அந்த குரு பாதுகா இல்லாமல் எதுவும் ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த குரு பாதுகாவை எந்த அளவுக்கு அவர் சரணாகதி ஆயிருக்காரோ அந்த சரணாகதி அவரை வெற்றியை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கிறது என்பது திட்டமான எண்ணம். அதில் அவள் தாய் தப்பு செஞ்ச பூர்வ புண்ணியம், அவருடைய குருவோட புண்ணியம், அவர் வணங்குற தெய்வம், இதுக்கு மேலே அவர் மனைவி கொடுக்கிற ஒத்துழைப்பு மட்டும்தான். இவ்வளோ இருந்தால் போகாது, அவர் மனைவியும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த மனைவிங்கிறது கை பார்த்து செய்கிறவ இல்லை, வயிறு பார்த்து செய்கிறவ. அதனால் எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்து ஜெயிச்சு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த துறையில். இதில் ஜெயிச்சு வர்றது எல்லாருமே ஜோசியங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் 56லேருந்து கிராமத்தில் பூந்து பார்த்து வெறும் வெத்தலை பாக்கு 1 ரூபா அரிசி தான் அப்படி சம்பாதித்து இந்த நிலை உயர்ந்து இன்றைக்கு நான் ஓரளவு ஜோதிடத்தை இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் தெளிவாகலை, புது விஷயங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். என்கிட்ட இருக்கிற ஒரு 6 லட்சம் ஜாதகம் தான் எனக்கு பாட புஸ்தகமே ஒழிய வேறு எந்த நூலும் கிடையாது, எந்த நூலும் நான் எழுதலை. ஸோ அந்த ஜாதகத்தில் உள்ள கருத்துக்களை மாறி எங்கே விட்டோம், என்ன தப்பு பண்ணோம் அதை பார்த்தாலே நமக்கு தெளிவாகவும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்து நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பு. ஐயா, மிகப்பெரிய ஜாம்பவான் கையிலிருந்து வாங்கியிருக்கீங்க. உலகத்திலேயே நீங்கள் சாதாரணமாக அன்பார்ந்த நண்பர்களே, முதலாவதாக இன்றைய கதாநாயகர் திருவாளர் ராஜசேகர் அவர்களுக்கு உங்களின் சார்பாக ஒரு பாராட்டுதலையும் ஒரு பொன்னாடியும் போர்த்தி என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன்.
எனது அன்பு தம்பி வருக வருக. முதலாவதாக இங்கே வந்திருக்கிற எல்லா வல்லுநர்களையும் வணங்கி, என்னுடைய நல்ல சிநேகிதர்கள், நல்ல நண்பர்கள், நம்மிடம் நாடிஜோடத்தில் பங்கேற்ற பல இனிய நண்பர்கள் இந்த கூட்டத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் ஒருவரை பார்க்கிற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. திருவாளர் ராஜசேகர் இருக்கிறாரு, அவர் ஒரு உண்மையில் அவர் ஒரு சகலகலா வல்லுனர். அவர் ஜோதிடத்திலும் சரி, அவர் இப்போது சொல்லிக் கொடுக்கிற இந்த ராஜநிலை சாஸ்திரங்களிலும் சரி ஒரு மகா உன்னதமானவர். பல நேரங்களில் அவரோடு நான் பழகியிருக்கிறேன், நிறைய தடவை பழகியிருக்கிறோம். அவர் கேட்குற கேள்விகள் எல்லாமே ஒரு அறிவுபூர்வமானதாக இருக்கும். அதோடு கூட அந்த எளிமை அல்லது அந்த பழகுவதற்கான அந்த இனிமை வேறு யாருக்கும் கொஞ்சம் அமைவது சிரமம். அவர் இந்த துறையில் மிகுந்த அனுபவம் கொண்டவர். ஏற்கனவே அவர் பவானி ஸ்டீல்ஸ்னு ஒரு கடை வச்சிருந்தார், கடை இருக்குது இப்போவும். அதில் பல நேரங்களில் அவர்கிட்ட இந்த கல்லாப்பட்டி சைஸு கேட்டு நிறைய பேர் அவர்கிட்ட நிறைய ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவில் அவருக்கு இந்த ராஜநிலை சாஸ்திரத்தில் மிகுந்த அறிவு, ஆழ்ந்த அறிவு உண்டு. அனைவரும் அவருடைய அந்த ஜோதிட அந்த சாஸ்திர நிலையை பகிர்ந்து கொண்டு அலுல்படும் மக்களுக்கு ஒரு அரிய சேவை செய்ய வேண்டும் என இந்த கூட்டத்திலே கேட்டுக்கொள்கிறேன். எனவே வல்லுநர்கள் நிறைய பேச வேண்டி இருக்கிறனால இன்னொரு முறை நான் கொஞ்சம் நாடிய முறை அல்லது பராசரர் முறையை விரிவாக பேசுகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணா மகரிஷி மந்திராச்சலம் ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடமாடு மத்தி வரதற்கும் நன்றி, வேல்சாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி. அடுத்தபடியாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள், சான்றோர்களுக்கும் எனது வணக்கம். அன்பு தம்பி டாரட் கார்த்திகேயன் அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சியின் ஜோதிடர் அணி மாநில தலைவரும் மகரிஷியின் பிரதான சீடருமாகிய கந்தனடிமை மகரிஷி மந்திராச்சலம் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார். நன்றிங்க ஐயா, நன்றி. அதாவது ஜோதிட உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக ஒரு ஷார்ட்கட் மெத்தடை எதிர்பார்க்குற கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பழைய மெத்தடில் போட்டு கரைச்சி குடித்தவங்க நீங்கள் நிறைய பேர் இருந்தாலும் ஒரு ஷார்ட் டைமில் ஒரு சின்ன விஷயத்தை அதே நேரத்தில் பெரிய அளவில் ரிசல்ட் தரக்கூடிய விஷயத்தை எல்லா பேருமே ஒரு ஏக்கத்தோடு இருந்த ஒரு நேரத்தில் வந்தது தான் நமக்கு இந்த ராஜநிலை அளவுக்கலை ஜோதிட ஒரு முறை. இது முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும்போது இது பழங்கால முறை, பழைய மன்னர்கள், ராஜாக்கள், ஜமீன்தார்கள்லாம் பயன்படுத்தின முறை அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு ஆர்வம். சரி, இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 பேர் சொன்னதுக்கப்புறம் போவோன்னு தான் பார்த்தேன். ஆனால் என்னமோ தெரில, ஒரு உள்ளுணர்வு. திடீர்னு மதுரையில் ஒரு கிளாஸ் போட்டிருந்தாரு, போய் அட்டன் பண்ணேன். அது வரைக்கும் நியூமராலஜியில் நாங்கள் எவ்வளோ ஆய்வு பண்ணி எவ்வளோ விஷயம் கொடுத்து ஃபெயிலியர் ஆகினால தான் நியூமராலஜி கிளாஸ் அவ்வளோவா போகிறது கிடையாது நாங்கள். இது உண்மை தானே? ஆனால் இவர் கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு எண்களை வச்சு நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும், நம்ம பேரில் இருக்கிற விஷயங்கள், செல்ஃபோனு, வாகன எண், எங்கள் ஏடிஎம் எண் மட்டுமே கிட்டத்தட்ட 100கணக்கான பேருக்கு ஏடிஎம் பாஸ்வேர்டை மாற்றி கொடுத்து 0 பேலன்ஸில் இருந்ததை நான் ரொட்டேஷன் பண்ண வச்சுருக்கேங்க. அது சாருக்கு தெரியும், நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏடிஎம் பின் நம்பரை மாற்றினா அது எப்படி பணம் வரும்? பணம் ரொட்டேஷன், பணம் வராது, வந்த பணம் தங்கும். பணம் தங்கலைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு ஏடிஎம் பின் நம்பர் 4 நம்பரை வச்சுக்கிட்டு அந்த எண் வச்சுக்கிட்டே நம்ம சொல்லலாம், இந்த இது 0 பேலன்ஸில் இருக்குது, இதில் பணம் தங்காது, இதில் தங்குற பணம் அப்படியே உங்களுக்கு குடும்பத்துக்கு உபயோகப்படுத்தாது, தொழிலுக்கு வச்சுருக்கீங்களா, தொழிலில் பயன்படாது,
முதல் போட்டிங்களா, முதலுக்கு பயன்படாது, வட்டி மட்டும்தான் கட்டுவீங்கன்னு எல்லாத்தையும் சொல்கிறத ஒரு விஷயமா நான் பயன்படுத்தினேன். நான் வாகன எண்களை விட ஏடிஎம் எண்களுக்கு அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன். நான் ராஜநிலையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2 வீட்டுக்கு மாற்றி கொடுத்துருக்கேன். ரிசல்ட் வரும்போது இந்த அடுத்த மாநாட்டில் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறேன். ஆனால் ஏடிஎம் பின் நம்பர் மாற்றி பாருங்கள், செல்ஃபோன் நம்பரை வச்சு பலன் சொல்லுங்கள். அருமையாக வேலை பார்க்குது செல்ஃபோன் நம்பர்ஸ். வாகன எண்களும் நான் நிறைய மாற்றி கொடுத்துருக்கேன். வாகன எண் மாற்றி கொடுத்து 4 பேருக்கு ஆண் குழந்தைங்க. குழந்தையே இல்லைன்னு சொல்லவங்களுக்கு சார் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு மொத்தம் 4 பேர்த்துக்கு மாற்றி கொடுத்துருக்கேன். உண்மையை சொல்லணும், ஒரு ஆள் ஒருத்தவங்களுக்கு 42 வயசாகிடுச்சு அவங்களுக்கு. இப்போ அவங்க ப்ரெக்னென்ட். எண்களில் இருக்கிற ஆச்சரியங்கள் அதிசயங்களை ஃபுல்லாக அனுபவிக்கணும். நம்ம ராஜநிலையை தொடாமல் எதுவும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஒரு ஷார்ட் மெத்தட், ஒரு சிம்பிள் மெத்தட், ஒரு எளிமையாக மைண்டில் வச்சுக்க மாதிரி 100 எண்களுக்கு மட்டும், அதுவும் பார்த்தீங்கன்னா 5 பலன்கள் நான் கொடுத்துருக்காரு, அதுவே போதும்னு சொல்லிடுவார். அதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். பேரோட முதல் 2 வார்த்தை கூட்டி எண், வாகனத்தோட 2 எண்கள் கூட்டி எண் போதும். இப்போ புதுசாக ஒன்று அப்ளை பண்ணியிருக்காரு. ஒரு வேளை வீட்டு எண்களை மாற்ற முடியலன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எங்களுக்கு பழசு கொடுக்கல, பட் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக நேற்று இரவு எங்களுக்கு மைசூர் மகாராஜா உபயோகப்படுத்தின நாற்காலியோட அளவை கொடுத்துருக்காரு. நீ அடுத்த ஆண்டு நாங்கள் வரும்போது நேற்று பயிற்சி பெற்ற அனைவர்களும் மைசூர் மகாராஜா அளவுக்கு வரமோ இல்லையோ, ஆனால் ராஜா வாழ்க்கையை வந்துட்டு எல்லாரும் வரணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது மகனின் பெயர் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இங்கே ராஜநிலை பற்றி 2 வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு நான் என்னோட சிற்றுரை முடிக்கலாம்னு இருக்கேன். கோரிக்கை முக்கியமான கோரிக்கையா, மாடர்ன் நடத்துகிற அத்தனை பேருக்கும் கோரிக்கை, இனிமேல் நடத்த போகிற எல்லாருக்கும் சேர்த்து கோரிக்கை. அந்த கோரிக்கை அதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்கிறேன். இப்போ ராஜநிலையை பொறுத்த மட்டும் ரொம்ப பேர் இங்கே தன்னோட கருத்துக்கள்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு நடந்த கருத்தை நான் சொல்லணும் இல்லையா? என்னோட கார் நம்பரு 6963. என் காரில் உட்காந்தா நான் ஏசி போட விட மாட்டாங்க என் பொண்டாட்டியும் என் பிள்ளைகளும். எனக்கு ஏசி போட்டாட்டி வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேர்க்கும், ஸ்வெட்டிங் ரொம்ப இருக்கும், ஃப்ரண்டில் வர இருக்கும். நம்மளோட இதில் கேமராவில் அந்த அது நம்ம என்ஜின் ஃப்ரண்டில் வர இருக்குல்ல, நல்லா வரும். ஏசி போட்டுக்கிறேன்டி, ஏலா அப்படின்பா. நீ பின்னாடி போய் உட்காரு அப்படிம்பேன். ஏலா அப்படின்றா. என்னன்னா அந்த நெருப்பு, அந்த 69 அவர் சொல்லுவார் நெருப்பு அப்படிம்பாரு. என் மக அவங்ககிட்ட கற்றுக்கிட்டா. என்னோட சின்ன மகள் 6th படிக்கிறா, அவளும் கற்றுக்கிட்டா. கற்று முடிச்சுக்கிட்டு என்னோடய வீட்டுக்கு வந்தவுடனே அன்னைக்குன்னு பார்த்து சிங்கப்பூர்லேருந்து என்னோடய கிளைண்ட் 2 பேர் வந்துட்டாங்க என்னை பார்க்குறதுக்கு. சிங்கப்பூர்லேருந்து வந்தவுடனே நான் என்ன பண்ணேன், நான் பார்க்கல, என் மகிட்ட கொடுத்துட்டேன். ஐயா அவர்கிட்ட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லி அவன் டேட் ஆஃப் பர்த்தை போட்டோடனே அழகாக புக்கை வச்சு நோட் எடுத்து கொஞ்சம் அப்படி உட்காந்து ஸ்டைலு, நம்ம ஸ்டைல் அவளுக்கு வரும், அப்படி ஸ்டைலாக ஒரு லைட்டு அப்படி எழுதி போட்டு ஒவ்வொன்றா சொல்கிறா. அவருக்கு அந்த கடைசியில் கூட்டு 69 புது வீடு போயிருக்கிறாரு. நான் அவள் சொல்கிறா, நீ உங்கள் வீட்டில் உட்காந்தீங்கன்னா நெருப்பில் உட்காந்த மாதிரின்னு. அட்டா ஆமாம்மா, அங்கே ஏர்கன் போட முடியல, நம்ம ஏர் கண்டிஷன் சொல்ல முடியல, அவங்க ஏர்கன்பாங்க, ஏர்கன் போடவே முடியல, போட்டாலும் ஒரு மாதிரி வேர்க்குது அப்படின்னு. ஏதோ ஒரு விஷயம் அந்த ராஜநிலையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ரைட்டு. அதனால் இன்னும் மற்றவர்களாக வரவங்களாம் ராஜநிலையை பற்றி அந்த உயர்வாக சொல்லிக்கிட்டு வருவாங்க. என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இருக்குது. இதை எங்கே சொல்ல முடியும்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அது ராஜநிலை மாநாட்டில் மட்டும்தான் சொல்ல முடியுங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணேன். எப்படின்னா அவரே தன்னோட செலவில் சொந்தமாக அந்த மாநாடு நடத்துகிறாரு, எந்த ஒரு நன்கொடையும் இல்லாமல் தன்னோட மாணவர்களுக்காக. நல்லா பாருங்கள், அவர் 2600 ஃபீஸ் வாங்கினார், உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்டாரு. நல்லா புரிஞ்சுட்டிங்களா? மெட்டீரியல் கொடுத்துட்டாரு. இன்றைக்கி இந்த மாநாடு நடத்துகிறாரு, உங்களுக்கு சீல்டு கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் வாங்கின காசை ஃபுல்லாகவே அவர் செலவழிச்சிட்டார், உங்களுக்கே செலவழிச்சிட்டாரு, தன் கை காசை போட்டு செலவழிச்சிக்கிட்டு இருக்கிறார். இதான் உண்மை. இந்த உண்மை எங்கே யாராலும் மறக்க முடியாது. 1. 2வது, எங்களுக்கு இந்த பட்டம் இதெல்லாம் கொடுக்குறீங்க, அது மகிழ்ச்சி. அத்தோடு சேர்த்து நம்மக்கிட்ட படித்த அத்தனை ஜோசியரும் பணக்காரங்கள் இல்லை, பண விஷயத்தில் கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அதிகமாக நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க பேரில் ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க. ஏன்னா இது ராஜநிலை தனிப்பட்ட முறையில் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க, தனித்தளத்தில் போய்கிட்டு இருக்கீங்க.
நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நீங்கள் ஒரு குழு உண்டாக்கிட்டீங்க, ராஜநிலை குழு உண்டாக்கணும் போது உங்கள் ராஜநிலைக்கு உங்களோட மாணவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அவங்களோட எதிர்காலத்துக்காக அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி. மீன்ஸ் என்னென்னா, அவங்களோட உங்கள் இதில் மெம்பர் ஆன உடனே அவர் பேரில் ஒரு இன்சூரன்ஸை போட்டுருங்க ஐயா. நீங்கள் வோடஃபோன்கார கூட்ட மாதிரி எஸ்பிஐ பேங்க்காரனையோ ஐசிஐசிஐ பேங்க்காரனையோ கூட்டுருங்க. ஐசிஐசிஐ பேங்க்காரனோ எஸ்பிஐ பேங்க்காரனோ வந்துட்டோன்னா 100 ரூபா 105 ரூபா இல்லாட்டி 200 ரூபா 205 ரூபா கட்டினீங்கன்னா வருஷத்துக்கு 4 லட்சம் இல்லாட்டி 2 லட்சம் ரூபா இன்சூரன்ஸ். இதை நீங்கள் தயவுசெய்து செய்யுங்க. சரிதானே நான் கேட்குறது? அப்படின்னா மூந்த முரளி ஐயா நீங்கள் என்ன செய்யணும்? சித்திர சோதரி சாமி நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் மன்றத்தில் மெம்பர் ஆக்கியிருக்கீங்க, 500 ரூபாயோ ஏதோ 1000 ரூபாயோ நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கினீங்கன்னா அவங்க பேரில் தயவு செய்து ஒரு இன்சூரன்ஸை போட்டு கொடுங்க. நம்மளால் முடியாட்டி கூட இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கொடுக்க போகிறான், நான் கொடுக்க போகிறது இல்லை. அவங்ககிட்ட வாங்கின பணத்துலேருந்தே நம்ம அவங்களுக்கு போட்டு கொடுப்போம். ஆனால் நானாக செய்யச்சேன்னா நான் போய் இன்சூரன்ஸ் அவர்கிட்ட பேச முடியாது. இவன் ஏஜென்ட் உங்களுக்கு இவன் ஏதோ காசுக்காக நம்மகிட்ட வந்து கேட்குறான், கமிஷனுக்காக பேசுகிறான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு போகாமல் நம்ம சங்க சார்பாக ஏதாவது செஞ்சு கொடுங்க. உங்களோட நண்பர் குருநாகராஜ் அவர்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டது. வரும் ஈரோடு வகுப்பிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும். நன்றி நண்பரே. இதுதான் எனக்கு தேவை ஐயா. சரிதானே? அதோட சேர்த்து எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. இங்க இருக்கிற எல்லா பெரியவங்களோட ஒத்துழைப்போடையும், அதாவது எல்லா தொழிலாளர்களும் பாருங்க, அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சிருப்பாங்க, வெல்ஃபேர் அசோசியேஷன். தமிழ்நாடு அஸ்ட்ராலஜர் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணுறதா இவர் ராஜநிலையும் ஒத்து வரணும், மகரிஷி ஒத்து வரணும், குரு ஜோதிட ஆராய்ச்சியில் ஒத்து வரணும், பிஎஸ்ஐஆர் ஒத்து வரணும். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அஸ்ட்ராலஜர் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லி ஒரு அசோசியேஷனை உண்டு பண்ணி வரக்கூடிய அத்தனை மெம்பர்ஸ்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு அதாவது இயர்லி ஒரு இதை வாங்கிக்க வேண்டியது. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த இன்சூரன்ஸ் விஷயம், மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு செய்யணும். அவங்க குடும்பத்தில் அந்த ஜோதிடர் இழப்பு ஏற்பட்டால் அந்த ஜோதிடர் குடும்பத்துக்கு நம்மளோட இதுலேருந்து எதாவது செய்யணுங்கிறது என்னோட நீண்ட நாள் ஆசை. நீங்கள்லாம் ஒத்துழைச்சா அடுத்து வரக்கூடிய மாநாடு இப்படி தனித்தனி மாநாடாக இல்லைங்க, தமிழ்நாடு அஸ்ட்ராலஜர் மாநாடு ஒன்று நடத்தணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனால் அது அகில இந்திய ஜோதிட சங்கம் எல்லாமே இருக்கு. நான் சொல்றது புரியுங்களா? எல்லாம் இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணுங்க, நம்பர் வாங்குங்க, உங்களோட மெம்பர்களுக்கு நீங்க ஏதாவது செய்யுங்க தயவுசெய்து ப்ளீஸ். இதோட கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை. நீங்க எல்லாமே ஒத்துக்குவீங்க நம்புறேன். ஏழ்மை ஐயா சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு நல இப்போ நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ண தமிழ்நாடு நல வாரியத்தோடு இதை இணைச்சிடலாம். இணைச்சிட்டா அவங்க மூலமாக ஃபண்டு வரும் நமக்கு. இஎஸ்ஐ இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சில விஷயங்களை இதில் கட்டலாம். அதாவது மருத்துவ காப்பீடு எல்லாமே இதில் இருக்குது. நானும் யுவராஜ் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக பழக்கம் ஆகுது. 2 வருஷமாக நாங்கள் இதை பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எந்த மாநாட்டில் அறிவிக்க முடியும் அப்படின்னா, சொந்த செலவில் பண்ணுற ஒரு மாநாட்டில் தான் என்னால் அறிவிக்க முடியும்னு எனக்கு மனசு தோணுச்சு. எல்லா மாநாட்டிலையும் பேசுறதுக்கு ஆசை இருந்துச்சு, ஆனால் பண்ண முடியலை. ஐயா நீங்கள் கொஞ்சம் இதை முன்னெடுத்து செஞ்சுருங்க. உங்களை ஃபாலோ பண்ணி மற்றவங்க எல்லாம் வரணும்னு நான், அதாவது வேண்டுதல் மட்டும் இல்லை, கோரிக்கை மட்டும் கிடையாது, கட்டளைன்னு கூட வச்சுக்கோங்க. இதில் சொல்லுற பாகுபலி இல்லை, கட்டளையே சாசனம், சாசனமே கட்டணமா. அது கண்டிப்பாக ஈரோடு வகுப்பிலிருந்து தொடங்கப்படும். ஐயா ஈரோடு வகுப்பில் உங்களோட இது பேசி முடிச்சோடனே அந்த அத்தனை பேருக்கு அதை வாங்கி அப்போ வரும்போது எல்லாரும் ஆதார் கார்டு கொண்டுட்டு வந்து ஐயா கொடுத்துடணும். கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார். விஷயம் இதுதாங்க, எல்லாரும் ஆதார் கார்டு கொண்டுட்டு வந்து கொடுத்துருங்க. அவர் அடுத்த ஈரோடு வகுப்புலேருந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் சேர்த்து போட்டு தருவார். அது பார்த்தீங்கன்னா சிவகாசி பார்த்தீங்கன்னா ஒரு விபத்துக்குரிய நகரம். அதான் தன்னுடைய நிலையிலிருந்து அத்தனை இன்ப துன்பங்களையும் அடக வைத்து அடுத்தவர்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரே நகரம் சிவகாசி நகரம் மட்டுமே. இது வேணும்லாம் பேசலைங்க. அவ்வளவு அப்படி ஒரு நகரத்தில் குழந்தை பருவத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு நாகராஜனுக்கு இந்த சிந்தனை வருவது சிறப்பு தான். இதில் உன்னை வாழ்த்துகிறோம், உன்னை மென்மேலும் வளர உன்னை அனைவரும் சந்தோஷமான விஷயம். இது இந்த சிந்தனை உனக்கு நியாயமான சிந்தனை தான். ஏன்னா நான் எம்எஸ்சி அப்ளைட் அஸ்ட்ராலஜி பண்ணும்போது பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்க்கையில் செவ்வாய் சனியின் என்ன மாதிரி அவங்களோட லைஃப்பை கொண்டுட்டு போகுதுன்னு சொல்லி ஆய்வு பண்ணேன். அப்படி ஆய்வு பண்ணும்போது நேரடி ஆய்வு தான், கள ஆய்வுன்னு சொல்லுவோம், களப்பணின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் போகும்போது என்னை எச்சரித்து அனுப்புவாங்க, ஐயா உள்ளே போகிறீங்க ரைட்டு, வெடியை இழுத்துறாதீங்க, வெடியை தூக்கி வைங்க, இழுத்துறாதீங்க வெடிச்சிரும், பிரச்சனை ஆகிடும்பாங்க. எனக்கு அந்த எச்சரிக்கை கொடுத்தே அனுப்புவாங்க. நான் அதை விட ரொம்ப எச்சரிக்கையாக தான் போவே வருவேன். அங்கே போய் வாங்கி பண்ணும்போது ஒருத்தர் கையில்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், கண்ணெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடான்னு கேட்டால் போன வட்டம் தீபாவளியில் நடந்த விபத்தில் என் கண்ணு போச்சுங்கிறான்.
அப்புறம் திரும்ப இங்கேயே ஏன்டா வந்த, எனக்கு இதை விட்டால் வேறு தொழில் தெரியாதுங்கிறான். நான் இதை என்னோட அதாவது என்னோட ரிசர்ச் பேப்பரில் கடைசியில் பதிவு பண்ணுறேன். ஸோ தொழிலாளராகவே இருக்காங்க, முதலாளியாகவே இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லி பதிவு பண்ணும்போது அப்போ விமலன் ஐயா இருந்தார், சொன்னார் இதை எடுத்துடணும், இந்த வார்த்தையை எடுத்துரு, இது வந்து ரிசர்ச் பேப்பரு, இந்த பேப்பரில் உன்னோட சொந்த விஷயத்தை உள்ள பதிவு பண்ணக்கூடாதுன்ட்டார். நான் அதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் அதை அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்காக சொல்லுவார், ஏன்னா நம்மளோட சொந்தங்கள் நம்ம, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சேலத்தில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் நோயில் இறந்தார். அவர் பேர் எனக்கு தெரியல, மறந்து வச்சு. உத்தரம் பழனிசாமி ஐயா. அப்போ எனக்கு அவரோட சாஃப்ட்வேர் ஒன்று அஸ்ட்ரோவிஷனில் இருந்துச்சு. அஸ்ட்ரோவிஷன்காரன்ட்ட நான் பேசினேன், ஐயா அவர் சாஃப்ட்வேர் வச்சிருக்காரு, 25,000 வாங்கியிருக்கிறாரு, பட் இப்போ கஷ்டத்தில் இருக்கிறாரு, யாருக்கா நீங்கள் மாற்றி கொடுக்க முடியுமான்னு அவர் என்கிட்ட கோரிக்கை வச்சப்போ நான் அஸ்ட்ரோவிஷன் கோரிக்கை வச்சோன்னே அவங்க அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க. அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது நான் செய்கிறேன் அப்படின்னு அஸ்ட்ரோவிஷன் நான் பாராட்டணும் அன்னைக்கு. அதைத்தான் விஷயம். அவர் பாராட்டினோடனே அவர் என்ன சொன்னார், இந்த இதை நான் மற்ற ஆளுக்கு இந்த லைசன்ஸை மாற்றி கொடுத்துட்றேன், அவர்கிட்ட அவர் பணம் வாங்கிட்டோன்னு. நான் ஐயாட்ட வந்து அந்த சாஃப்ட்வேரை மாற்றி விற்க சொல்லியிருந்தேன். அவருக்கு அது 10,000 கிடைச்சி 5,000 கிடைச்சா எனக்கு தெரியாது, பட் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தார். அந்த இறந்ததெல்லாம் மனசில் இருந்துச்சு. ஸோ நம்மளோட சொந்தங்கள் யாரும் கஷ்டத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறது என்னோடது. ஸோ அவங்க இறந்தாங்கன்னா நம்ம இதுலேருந்து ஒரு ஃபண்டு கொடுக்கணும். அவங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுற அந்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறது அந்த நீண்ட நாள் கோரிக்கை. ஒருவேளை இதை ஆரம்பிக்கிறதா இருந்தால் முதல் பணமாக, அதாவது மெம்பர்கிட்ட மட்டும் தான் பணம் வாங்கல, கொஞ்சம் அதாவது அப்பர் மேலே இருக்கிற இதில் சோதரர்கள் விரும்பி நன்கொடையாக கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு யாராவது பெரியவங்க மூலமாக அதை செய்யணும்னு ஆசை. அப்படி செஞ்சால் நான் 10,000 முதல்ல தர்றேன். நலிவுற்ற நலம் காக்க முதல்ல நான் 10,000 தரேன். ஆக்சுவலாக மினிமம் ஒரு இன்சூரன்ஸ் 100 போட்டாலும் 10,000 100 பேருக்கு இன்சூரன்ஸ் என் பேரில் நான் தரேன். இது என்னோடது ஐயாவோட கொடுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். சிறப்பாக உரையாற்றிய சிவகாசி சிங்கத்திற்கு ஜோதிட பெரியவர்கள் இருவரும் கௌரவ விருது கொடுத்து கௌரவப்படுத்துவார்கள்.